புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை தமிழோடு தொடங்குவோம். ஐயன் திருவள்ளுவரின் குரல்களில் ஒன்றை தற்போது பார்க்கலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. குரல் விளக்கம்: நாம் இதை செய்தால் அவர் நமக்கு இன்னதை செய்வார் என்று எண்ணாமல் செய்த உதவியின் அருமையினை ஆராய்ந்து நோக்கின் அதன் நன்மை கடலினும் பெரியதாம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அணுக வேண்டும். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மீனவர்கள் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடம் பேசியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு. தமிழக மீனவர்களை விடுவிப்பது, படகுகளை திருப்பி அனுப்புவது குறித்து பரிசீலிக்குமாறு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு கோரிக்கை. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம். மதுரை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் முடிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். மக்கள் விரோத அராஜக போக்கினை ராகுல் காந்தி முறியடிப்பார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. போச்சம்பள்ளி அருகே வெல்டிங் பட்டறையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. இரும்பு பெட்டியில் வெடிபொருள் இருந்ததா என காவல்துறை விசாரணை. ஆண்டாள் கோயில் விவகாரத்தில் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புவதாக இளையராஜா ஆதங்கம். எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்றும் விளக்கம். இளையராஜாவே இசைக்கடவுள்தான், அவர் கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடிகை கஸ்தூரி கருத்து. இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இளையராஜா அவர்கள் எங்கே போனாலும் அதுவே அவரே ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். ஆனால் அவர் என்னவோ உள்ள விடலை, கோயிலுக்குள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? விஜய் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என அழுத்தம் கொடுத்ததா திமுக? அமைச்சர் ஏவவேலு திட்டவட்டமாக மறுப்பு. அவர் அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை, அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த நிறுவன தலைவர். அது எந்த முடிவும் எடுக்கலாம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏவாவேலு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 நான் பழகி கொண்டிருக்கிறேன். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் எல்லிவால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஆர்ப்பரிக்கும் அருவியை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.
புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்கவில்லை. சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேட்டி. கோவை குண்டுவெடிப்பு வழக்கு கைதி பாஷா உயிரிழப்பு. உடல்நலக் குறைவால் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த புகார்களில் எந்த முகாந்திரமும் இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜியின் கருத்தால் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு. ஜார்ஜியாவில் உணவகத்தில் விஷவாயு கசிந்ததில் இந்தியர்கள் 11 பேர் உயிரிழப்பு. உடல்களை தாயகம் எடுத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தூதரகம் விளக்கம். கனடா துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ராஜினாமா. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பதவி விலகல்.